அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே எப்தாவின் பொருத்தனையை குறித்து தியானித்திருக்கிறோம். அதே போல் ஒரு பொருத்தனையை குறித்த ஒரு லிட்டில் ஃபேக்ட் இன்றைக்கி பார்க்கலாம். அது நசரேய விரதத்திற்கான பொருத்தனை. இதை குறித்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களில் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். இதோட முக்கியமான 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அவங்க திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க வேண்டும். இது திராட்சை ரசம் மட்டும் கிடையாது, திராட்சை பழத்தினால் செய்யப்படுகின்ற அதிலிருந்து உருவாக்கப்படுகின்ற எந்தவித பொருளானாலும் அதை அவங்க சாப்பிடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு. செகண்ட் அவங்களுடைய தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, அதாவது முடி கட் பண்ணக்கூடாது, முடியை அவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மூன்றாவது, அவங்க யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. ஸோ எதனா பிணங்கள் அந்த மாதிரி இறந்த சடலம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதன் பக்கத்தில் அவங்க போகக்கூடாது. இது மூன்றாவது ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஒருத்தர் எப்போவுமே கடைப்பிடிக்க வேண்டும், வாழ்நாள் பூராவுமே அவங்க கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதை அவங்க டெம்பரரியாக ஒரு பீரியடுக்கு இந்த நசரேய விரதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்து ஒரு பொருத்தனை செய்து கொண்டு அதை அவங்க கடைப்பிடிக்கலாம். அப்படி கடைப்பிடிக்கும் பொழுது அந்த நசரேய விரதத்தோடு அந்த நாள் அந்த பீரியட் முடியும் பொழுது அதற்கென்று சில முறைமைகள் உண்டு. அது சில பலிகள் எல்லாம் செலுத்தி அவங்க அவங்களே தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இதோட ரூல்ஸ். ஆனால் யாரெல்லாம் பெர்மனண்ட்டாக தன் வாழ்நாள் முழுவதும் இதை கடைப்பிடித்தார்கள் அப்படின்னா, இதில் 3 பேரை குறித்த டீட்டெயில்ஸ் நம்ம பைபிளில் இருக்குது. 3 பேருமே மிக மிக முக்கியமானவர்கள். யாருன்னா சாம்சன், சாமுவேல் அண்ட் ஜான் த பேப்டிஸ்ட். இப்போ இவங்க ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான அவங்க பொருத்தனை எப்படி பண்ணப்பட்டது, அவங்க அதை எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல சிம்சோன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் அவரோட பொருத்தனையை குறித்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மனோவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி மலடியாக இருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு தரிசனமாகி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு குமாரனை பெறுவாய். அந்த குமாரன் தான் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் அப்படின்னு தூதர் சொல்லுவாங்க. அதே போல் சிம்சோனும் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த விரதத்தை கடைப்பிடித்திருப்பார். அடுத்தது சாமுவேல். சாமுவேலுக்கு எல்கானா அவங்க அப்பா. அவருக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள். இப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லாது இருந்தது, அவங்க மலடியாக இருந்தாங்க. அப்போ இவங்க போயிட்டு கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஸோ அவங்க வாழ்நாள் முழுக்கவுமே அவருடைய தலையில் சவரகன் கத்தி படாது அப்படின்னு அவங்க ஒரு பொருத்தனையை சொல்கிறாங்க. இதை நாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். இவருக்கு சக்கரியா அவங்க அப்பா, எலிசபெத் அவங்க அம்மா. ஸோ எலிசபெத் மலடியாக இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தோன்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான் அப்படின்னு அங்கே ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் யோவான் ஸ்நானகனும் நசரேய விரதத்திற்கு உட்பட்டு வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர்கள் மூவருக்குமே உள்ள ஒற்றுமை, இவருடைய தாயார் மலடியாக இருந்தார்கள். இவர்கள் அனைவருமே தாங்கள் பிறப்பதற்கு முன்னரே, அதாவது கரு உருவாவதற்கு முன்னரே நசரேய விரதத்திற்கு உட்பட்டிருப்பார்கள் என்று முன்மொழியப்பட்டவர்கள். இவங்க 3 பேருடைய தாயாரை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணோம்னா, அவங்க மலடியாக இருந்தாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தது அன்னாளுக்கு குழந்தை இல்லாததை கண்டு பெனினால் அவங்கள மனமடிவடைய செய்தார்கள், அவங்களை விசனப்படுத்தினார்கள், இரிட்டேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வசனங்களில் வாசிக்கலாம்.
எலிசபெத்து காரியம் வரும்போது எலிசபெத் வந்து மிகவும் முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மூன்றுமே அடங்கிய ஒரு பர்சன் நம்ம பைபிளில் இருக்காங்க. அவங்க ஆபிரகாமின் மனைவியான சாராள். சாராளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது, மலடியாக இருந்தார்கள். அவங்க வந்து முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தார்கள். அதை வந்து நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுடைய மெய்ட் நர்ஸான ஆகார் வந்து அவங்களுக்கு குழந்தை உண்டான பொழுது சாராளுக்கு குழந்தை இல்லாததை கண்டு அவங்கள வந்து அற்பமாக எண்ணினாள் அப்படின்ற வசனங்களே நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். ஸோ இந்த 3 விஷயங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் சாராள் வந்து அனுபவித்தார்கள். நம்ம இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ நாம் இப்போ பார்க்குற இந்த வசனங்கள் எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவை நசரேயன் என்று குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ள வசனங்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நசரேய விரதத்தை கடைப்பிடித்தாரா அப்படின்னா அவர் நசரேய விரதத்தை கடைப்பிடிக்கவில்லை. அப்படி ஒரு பொருத்தனை அவருக்காக யாரும் பண்ணிக்கொள்ளவும் இல்லை, அவரும் பண்ணிக்கொள்ளவும் இல்லை. அதற்கான எந்த ரெக்கார்டையும் நம்ம வந்து பைபிளில் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நசரேயன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதோட ரூட் வேர்டு வந்து நாசரேனோஸ். இந்த வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா அவர் நாசரேத் என்றும் ஊரில் வந்து வாழ்ந்தார், அங்கே தான் வந்து அவர் வளர்ந்தார் இல்லைங்களா, அந்த ஊரை குறிக்கும் ஒரு வார்த்தையாக இன்ஹபிட்டன்ட் ஆஃப் நாசரேத் தான் வந்து இவரை நசரேயன் என்று அழைக்கும்படியான ஒரு வார்த்தை இங்கே பைபிளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவர் வந்து நசரேய விரதத்தை கடைபிடிக்கவில்லை, இவர் வாழ்ந்த ஊர் வந்து நாசரேத், அதனால் அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். இப்போ நசரேய விரதத்தை ஒருவர் வந்து சரியாகவும் முறையாகவும் எவ்வளவு சின்சியராகவும் அதை வந்து கடைபிடிக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றத அவருடைய முடி எவ்வளவு லாங்காக எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி இந்த பர்சன் வந்து அவருடைய பொருத்தனையை வந்து சரியாக கடைபிடிக்கிறார் அப்படின்னு வந்து தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னா இப்போ சப்போஸ் அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் 3 முக்கிய ரூல்ஸ் இருந்தது இல்லைங்களா, திராட்சைப்பழ ரசத்தை குடிக்கக்கூடாது, அப்புறம் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, அப்புறம் பிரேத தண்டையில் செல்லக்கூடாது. இதில் 3ல் ஏதோ ஒன்று வந்து அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணணும்னா அவங்க வந்து திரும்ப அந்த முடியை வந்து எடுத்துடணும். ஸோ முடியை எடுத்த பின் திரும்பவும் அந்த முடி வளரும். அப்போ இந்த முடியோட லென்த்து ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னும் போது அவங்க இந்த பொருத்தனையை வந்து ஒரு சின்சியராக ஃபாலோ பண்ணலை, நடுவில் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளோக்கு எவ்வளவு லாங்காக இருக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ அது நீளமாக இருக்கிறதோ அவங்க அந்த விரதத்தை அவங்க சின்சியராக ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் சிம்சனுடைய வலிமையே வந்து அவருடைய முடியில தான் இருந்தது அப்படின்னு நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் நசரேய விரதத்தை கடைபிடிக்க முடியுமானா நாம் நசரேய விரதத்திற்கு உட்பட்டவர்கள் இல்லை, அது நமக்கு அப்ளை ஆகாது. ஆனால் தேவனிடம் நாம் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், நான் ஏதாவது தேவனுக்கென்று செய்கிறேன் என்று ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டால் அதை நாம் எவ்வளவு சின்சியராக கடைபிடிக்க வேண்டும், எவ்வளவு சரியாகவும் முறையாகவும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த நசரேய விரதம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.